Spend less and shine more with Prince Jewelry's grand festive offers. தேமுதிக மாவட்ட செயலாளர்களோடு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இன்று ஆலோசனை நடத்திருக்கக்கூடிய நிலையில இந்த கட்சியினுடைய கூட்டணி நிலைப்பாடு குறித்த தகவல்களோட செய்தியாளர் ரமேஷ் இணைஞ்சிருக்காரு. அவரிடம் விரிவான தகவல்களை நம்ம கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். இப்ப பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் தேமுதிக கூட்டணி தொடர்ந்து அதிமுகவோட நீடிக்கும் என்று எதிர்பார்க்கலாமா, இல்ல வேற என்ன அவங்க நிலைப்பாடு வச்சிருக்காங்க? இன்னொரு பக்கம் தாவேகாவோட சேரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அரசியல் வட்டாரத்துல பேசப்படுது. என்ன தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு ரமேஷ்? வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக யாருடன் கூட்டணி அப்படிங்கிற கேள்வி தான் அரசியல் வட்டாரத்தில் எழுந்திருக்கு. ஜனவரி 9ஆம் தேதி கடலூரில் தேமுதிக மாநாடு நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டில் யாருடன் கூட்டணி அப்படிங்கிறத அறிவிப்போம் அப்படின்னு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சொல்லியிருக்காங்க. இந்த சூழலில் தேமுதிகவின் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் தேமுதிகவின் மாநில நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட முக்கிய நபர்கள் பங்கேற்றுள்ளனர். இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் தேமுதிக யாருடன் கூட்டணி அப்படின்னு இறுதி செய்யப்பட இருப்பதா தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே மாதிரி தேமுதிகவுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் எவை அப்படின்னு மாவட்ட செயலாளர்களிடம் கருத்து கேட்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் 2006ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டு இருந்தது. கட்சியின் தலைவர் விஜயகாந்த் மட்டும் 2006ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தார். 2011 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்தாங்க. அந்த தேர்தலில் தேமுதிகவுக்கு எதிர்க்கட்சி அந்தஸ்தும் கிடைத்திருந்தது. 2016 சட்டமன்ற தேர்தலை பார்த்தோம் அப்படின்னா மக்கள் நல கூட்டணி அப்படிங்கிற கூட்டணியில் தேமுதிக இடம்பெற்றிருந்தாங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் அமமுக கூட்டணியில் இணைந்து தேமுதிக போட்டியிட்டு இருந்தது. இந்த சூழலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக என்ன முடிவெடுக்க போகிறது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் அரசியல் வட்டாரத்தில் இருக்குது. 2011ஆம் ஆண்டுக்கு பிறகு சட்டசபை தேர்தலில் மீண்டும் அதிமுக கூட்டணியில் தேமுதிக இணையுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதே மாதிரி இதுவரைக்கும் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்காத தேமுதிக முதல் முறையாக திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அரசியல் வட்டாரத்தில் எழுந்திருக்கு. நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கியிருக்கக்கூடிய சூழலில் அவரும் என்னுடைய தலைமையில் கூட்டணி இருக்கும் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய சூழலில் தேமுதிக தாவேகா கூட்டணி உருவாகுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. இந்த கேள்விக்கெல்லாம் இன்றைய தினம் விடை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. இன்றைக்கு நடக்கக்கூடிய தேமுதிகவின் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் கூட்டணி குறித்து ஒரு முக்கிய முடிவு எடுக்கப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. Spend less and shine more with Prince Jewelry's grand festive offers.